வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவ நிபுணர், தமிழக அரசு பன்னோக்கு மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மயக்கவியல் துறை தலைவர் மற்றும் வலி நிவாரணத்துறை தலைவர். இந்த 2வது சர்வதேச வலி நிவாரண மற்றும் இந்த 2வது சர்வதேச இன்டர்நேஷனல் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் கான்ஃபரன்ஸ் 2வது முறையாக சென்னையில் நடக்கிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் முக்கியமாக விளையாட்டு காயங்கள் மற்றும் நீண்ட நாட்களாக மூட்டு வலிகளால் அவதிப்படும் மற்றும் பிற நோய்களினால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு புதிய சிகிச்சை முறையான பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எனப்படும் சிகிச்சை முறை நோயாளியின் உடம்பிலிருந்தே எடுக்கப்படுவதை மருந்தாக மாற்றி செலுத்தி அவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது, பெரும்பாலும் அறுவை சிகிச்சையோடு அல்லது அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படி செய்து கொள்வது என்பதை பற்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய உலகத்தில் உள்ள அமெரிக்கா, பிரேசில், USA மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்துள்ள மருத்துவர்களும் மருத்துவ நிபுணர்களும் மற்றும் இந்தியாவிலிருந்து வந்துள்ள எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாடு என்பது எல்லோருக்கும் பொதுவாக, முக்கியமாக எலும்பு நிவாரண சிகிச்சை நிபுணர்களும், வலி நிவாரண சிகிச்சை நிபுணர்களும், முடக்குவாத நிபுணர்களும், பிளாஸ்டிக் சர்ஜன் போன்றவர்களுக்கும் மிக அதிகமாக உபயோகமாக இருக்கும். இதனால் பயன்பெறுபவர்கள் அதிக நாட்கள் வலி இல்லாமலும் திரும்பவும் பழைய நிலைமைக்கு சில சமயம் அறுவை சிகிச்சை இல்லாமலும் திரும்ப இயலும். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சனுக்கு இந்த சிகிச்சை முறை மீண்டும் விளையாட்டுக்கு தொடர்வதற்கு மிக வசதியாக இருக்கும். இதே நவீன முறையில் வளர்ந்து வருகிற மேலை நாடுகளில் ஒரு சிகிச்சை முறையாகும். அதை இந்தியாவில் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு ஏறக்குறைய 17 நிபுணர்கள் சேர்ந்து ஒரு கையேடும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இந்த சிகிச்சை முறைக்கு ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் முறையாக இந்த கையேடு இருக்கும். So, I'm Dr. Sharmila Tulpule. I'm an orthopedic surgeon and a regenerative medicine specialist. I have done my regenerative medicine training as diplomat in American Board of Regenerative Medicine and fellowship of American Board of Regenerative Medicine from the USA. And I do practice, I've been practicing orthopedics and regenerative medicine, orthopedics for last 30 years and regenerative medicine for last around 8 years. And we are very happy to be in Chennai for this second International Regenerative Medicine Conference, Regen 2025. This is last 15 to 20 years all over the world. Regenerative therapies have really changed the lives of people in chronic degenerative conditions like chronic osteoarthritis, lot of autoimmune diseases, chronic neurological diseases, lots of sports injuries. So there are many issues in orthopedic treatments or orthopedic conditions which do not have an answer. So we can treat them initially with physiotherapy or painkillers, and if that doesn't work, the next step is surgery. So these therapies actually work at the root of the cause of that disease, so at cellular level. So they actually work at cellular level and they treat the root cause of the disease and they reverse what is happening as degeneration. So that is, and we use our own body's cells or growth factors from blood or from bone marrow or from fat. So there are no side effects. These are not drugs which are being given from outside or chemicals being injected into the body, but these are your own cells which work. Of course, it needs a very rigorous training to do a good treatment. So we also run courses for training doctors in this. And Regen 2025 is an attempt to get all the national as well as international experts in regenerative medicine together to discuss, brainstorm new ideas, and of course the experiences all the people are having with these treatments, and
take this science further for betterment of Indian population. So thank you very much. Shankar, Senior Consultant Orthopedic Surgeon, Apollo Hospital, Chennai. ஸோ இந்த மாநாடு வந்து ரீஜன் 2025 எதுக்குன்னா ஒரு வருஷத்தில் ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னு எடுத்துன்னா ஒரு 6 லட்சம் பேருக்கு மேலே மூட்டு வலியாக பாதிக்கிறாங்க. செகண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால அவங்க பீக் பர்ஃபார்மன்ஸ் அடைய முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு நம்ம உடம்புலையே பிளேட்லெட்ஸ் அப்படின்னு ஒரு அணுக்கள் இருக்குது, ரத்த அணுக்கள் இருக்குது, போன் மேரோ அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலையே ஃபேட் இருக்குது. கொழுப்பு நல்லது தான் சார், ஏன்னா கொழுப்புலேருந்து கூட நிறைய செல்ஸ் எடுக்கலாம், விச் இஸ் வெரி 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 குட் ஃபார் தி ஹீலிங் ஆஃப் த டிஷ்யூஸ். ஸோ அது மாதிரி ஃபேட்லேருந்து எடுக்கலாம் செல்ஸு, போன் மேரோலேருந்து எடுக்கலாம் செல்ஸு, பிளேட்லெட் நம்ம ரத்தத்துலேருந்து ரத்த அணுக்களை எடுத்து இது வந்து ஆர்த்தோபயாலஜிக்ஸ் அப்படின்னு ஒரு புது வகையான ட்ரீட்மெண்ட். இப்போ அப்ராட்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேயும் நம்ம இந்தியாவில் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டக்குன்னு விழுந்துறாங்க, டெண்டன் ஆயிடுது, லெகமெண்ட் டயர் இன்ஜுரி ஆயிடுது, மசில் ஹெமட்டம் ஆயிடுது அப்படின்னா 6 வாரம் ரெஸ்ட் சார் அப்படிம்பாங்க. அது 2 வாரத்தில் எப்படி மாற்றி திருப்பியும் கொண்டு வரணும், தட் இஸ் அ ஐடியா ஆஃப் திஸ் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். நிறைய பேர் ஐடியில் இருக்கிறதுனால நிறைய எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறதில்ல, உட்காந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கார்டிலேஜ் குருத்தெலும்பு சீக்கிரம் தேயும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன வயசில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வி ஆர் கோயிங் ஃப்ரம் மெட்டல் டு ரீஜெனரேஷன். அதாவது எதுவும் மெட்டல் போடாமல் இப்போ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க போன் மேரோவை எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த கார்டிலேஜ் அஃபெக்ட் ஆன இடத்துல நம்ம போடும்போது அந்த மஜ்ஜை வந்து போன் மேரோ கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ப்ளூரிபோட்டன் செல்ஸும்பாங்க. அந்த போன் மேரோவில் எல்லா செல்ஸும் இருக்கும். ஸோ அது அந்த கார்டிலேஜ் செல்ஸ் அந்த பர்டிகுலர் இடத்துல போடும்போது அது கார்டிலேஜ் செல்ஸாக மாறி கொஞ்சம் குயிக்கர் ஆக்காது. 3வது வந்து வாரம் வாரம் தான் சார் 2 நாள் ஓடிட்டுருக்கேன், வாரம் வாரம் விளையாட போகிறேன். தே ஹாவ் ஷோல்டர் இன்ஜுரி, டெண்டன் இன்ஜுரி, விரிஸ்ட் இன்ஜுரி, நீ இன்ஜுரி. ஸோ இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் அந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு அவங்களுடைய போன் செல்ஸை எடுத்து, அவங்களுடைய பிளட் செல்ஸை எடுத்து, அவங்களுடைய ஃபேட் செல்ஸை எடுத்து, இதிலிருந்து வர செல்ஸஸ் தனியாக பிரித்து இந்தந்த செல் வந்து இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நோய்க்கு இந்த செல்ஸை யூஸ் பண்ண, இந்த குவான்டிட்டி ஆஃப் த செல்ஸ் யூஸ் பண்ண குயிக்காக ரிகவரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ நாங்கள் எல்லாம் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால அது வந்து இது ஒரு கான்ஃபரன்ஸிங் கொண்டு வந்துட்டு, ஸோ எல்லாருக்கும் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மக்கள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். தேங்க்யூ. Hello everyone, my name is Nitin Turpur. I am the co-founder of Orthobiologics Biotech. We are a company that focuses solely on regenerative therapies and treatments. Our focus and our aim is twofold. One is to train all the Indian doctors in the latest technologies that are available globally, so that the information gap between what is there available in the West and in some of the most progressive countries is brought into the country. And we also train the doctors on how specific treatments and therapies are given to the patient. So the gap between what is the product and how the treatments happen, that's where we come in and we help the patient, we help the doctors. Before we started 2 years back, there was a huge gap in terms of how many people were trying to do it, what kind of information was available. Sharmila was extremely instrumental in bringing some of these technologies into India. And we had a very simple goal to educate the orthopedic and the pain physicians in the country in terms of what is available and what can be achieved through these regenerative procedures. We were extremely lucky to meet like-minded people like Dr. G.K. Kumar and Dr. Navladi Shankar, who helped us consolidate this concept in a very, very true sense. And Region 2025 is a classic example of how people can come together for the common good. We started, when we first did our first meeting in Bombay, we probably had 5 people trying to attend and trying to figure out whether this is something that they should do or not do. Today at our conference, there are around 450 people that are attending it, and it's just in a matter of 2 years. So you can see a phenomenal shift that has happened.
there are more and more people that are trying to understand what we can do with this. There is incredible number of science and scientific background to this entire conversation that we are doing. And we believe that we are on the right path as far as trying to make sure that the patient gets the right outcomes in the most clear, efficient manner. So that's been our endeavor. In that endeavor, I think we also reached out and created this first ever guideline books, which is talked about by, it's a collective effort of almost 17 odd people. 17 people. So 17 of the most learned, most advanced people who use these procedures and who use these techniques have come together, put their minds to it, and decided that, to bring standardization into the industry, this is something that is the most critical thing to do. And we are extremely proud to therefore announce and showcase this first ever guidelines on PRP with everybody today. Thank you so much. Second question, is it recurring disease therapy, or you can reverse the disease, or is only pain relief therapy? So regenerative medicine is the goal for reducing the pain and regenerate the damaged tissues or degenerated tissues. So previous treatments are only one goal will be there. One is the reducing the pain alone. Second part is replacement the part with the metals. Joint failure, we have to go for joint replacement one. This is the bridging between the pain relief and the prevention for replacement. That is why called replacement of the regeneration by means of the preventing the replacements. So in some way it is exactly treating the cause and thereby reducing the sufferings. It's competent for any age group or any It is a problem. That is the advantage of the thing is it is done for all the age groups who are suffering. Mostly the 15 years to the even up to 60, 65 years we can do that. cost wise when you compare with the Yes, when we are everybody started it. That is the why if some only few people are using that, definitely the cost will be very high. So the purpose of this conference is making awareness among the doctors and make it is availability of throughout the country, and thereby the cost will be automatically reduced. That still it's affordable limit only. It's comparing the surgery, it is affordable. As I said, regeneration very important. For example, avian hip avascular necrosis of hip post COVID hip அப்படியே விட்டுட்டு என்ன ஆகும், ஒரு 2 வருஷத்துல கொலாப்ஸ் ஆயிரும், you land up in hip replacement. ஸோ பட் early diagnosis பண்ண அந்த டெட் செல்ஸை எடுத்துட்டு உங்க போன் செல்ஸே க்ரோ பண்ணிட்டு அந்த டெட் செல்ல எடுத்துட்டு உங்க போன் செல்ஸ் அந்த டெட் ஆன இடத்துல போடும்போது உங்க போன் செல்ஸ் வந்து திருப்பி அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் இருக்கும், ஆஸ்டியோபிளாஸ்ட் கல்ச்சர் பண்ணிட்டு திருப்பி நம்ம அதுல உள்ள போடும்போது இல்ல போன் மேரோ கான்சென்ட்ரேட் அந்த டெட் போன் எடுத்துட்டு நியூ போன்ஸா போடும்போது அது அந்த இடத்துல க்ரோ ஆகும். ஒரு செடிக்கு நம்ம உரம் போட்டு வளர்க்குற மாதிரி. ஸோ அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகும், அது உடனே ஒரு 2 வருஷத்துல கொலாப்ஸ் ஆகாது. மேபி ஒரு 5, 6, 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் கழிச்சு கூட அவங்க ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் தேவைப்படலாம். பட் அந்த 7 வருஷம் வந்து அவருடைய ஓன் ஹிப்ல அவர் எல்லா வேலையும் பண்றாரு இல்லையா. ஸோ அதுதான் ரீஜெனரேஷன். அதாவது பொட்டன்ஷியல் நம்ம பாடியில எல்லாருக்கிட்டையும் செல்ஸ் இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு திருப்பி அந்த ரீஜெனரேஷன் பொட்டன்ஷியல் கொண்டு வந்துட்டு we wanted to regenerate your own cells so that you avoid future replacement. இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி வந்து போனுக்கு ஜாயிண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் நிறைய இடத்துல லிவருக்கு யூஸ் ஆகுது, கண்ணுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுது, அதே மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு நிறைய யூஸ் ஆகுது. இதோட யூசேஜ் வந்து ரொம்ப பரவலாக இருக்குது. இது ஒன்லி காயம்பட்டவங்களுக்கு, மூட்டு வலி வர்றவங்களுக்கு அல்லது மூட்டு அடிப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இனிமேல் அமையலாம். இது ஒரு வளர்ந்து வரும் ஒரு புதிய விஷயம். அதை நன்றாக தெரிந்து கொண்டு தேவையான பேஷண்ட்டுகளுக்கு கரெக்டாக கொடுப்பதற்கு அறிவுபூர்வமான நடத்தப்படும் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு காரணமே இதுவே வந்து எல்லா மருத்துவர்களையும் ஒருங்கிணைந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் கருத்துக்களை மேலும் வளர்த்து கொள்ளவும் தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. ஏறக்குறைய
உலகிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்து எல்லா மாநிலங்களிலிருந்தும் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட நிபுணர்களும் மருத்துவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். மாநாட்டின் முதல் பகுதியாக நேரடி பயிற்சி முறைகளும் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு பன்னோக்கு மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 2வது 3வது நாளாக கருத்தரங்கு இங்கு நடைபெற்றது. இது பல்வேறு துறைகளை சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள், எலும்பு மூட்டு நிபுணர்கள், எலும்பியல் மருத்துவர்கள் மற்றும் வலி நீக்க மருத்துவர்கள், ருமட்டாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், டெர்மட்டாலஜிஸ்ட் போன்ற நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா எல்லா விதமான துறைகளிலும் இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின் மிக அதிகமாக பரவலாக உபயோகப்படுத்தப்படுகிறது, உபயோகமாகவும் இருக்கிறது. இந்த கான்ஃபரன்ஸ் இங்கதான் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ரீஜெனரேட்டிவ் மெடிசின்ல இந்தியாவில் நடப்பது இதுதான் முறை. இது 2வது முறையாக நடத்தப்படுகிறது. முதல் கான்ஃபரன்ஸ் இங்கே சென்னையிலே நடந்தது, 2வது கான்ஃபரன்ஸும் சென்னையில தான் நடக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரிவென்டிவ் மெடிசின், டிசாஸ்டர் இந்த மாதிரி தான் ஏதாவது கைட்லைன் கொடுப்பாங்க. இது இதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் கைட்லைன் கொடுப்பாங்க. பட் நிறைய இந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் மெடிசினுக்கு நிறைய அசோசியேஷன்கள் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 9 அசோசியேஷன்கள் சேர்ந்து தான் இந்த கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்துகிறோம். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எல்லா விதமான காயங்களுக்கும் ஒரு ஆப்ரேஷனுக்கு தீர்வாக அமையாது. 2வது ஆப்ரேஷன் பண்ணினாலுமே அவங்களோட மீண்டும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாலோ இல்லை வெறும் டேப்லெட் மட்டும் சாப்பிட்டாலோ ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணாலும், ஆப்ரேஷன் பண்ணினாலுமே இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசினோட முக்கியமாக ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதை தனியாகவும் பண்ணலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இதை பண்ணோம்னா வேகமாக அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு திரும்புவதற்கு மிக பெரிய வாய்ப்பு இருக்கிறது. சில சமயம் சர்ஜரியை அவாய்ட் பண்ணலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலியமாக 2 வாரத்திலேக்குள்ளாவே அவர் அந்த பழையபடி அவர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை பண்ணலாம். இதான் இதோட அட்வான்டேஜ். இதோட அட்வான்டேஜ் ஏன் வருது அப்படின்னா, இது அந்த பிரச்சனையின் மூல காரணத்தை தவிர்க்கிறது. இப்போ நீங்கள் தலைவலி வந்தால் தலைவலி மாத்திரை மட்டும் போட்டால் அந்த நேரத்தில் தான் பிரச்சனை வரும், திருப்பி நாளைக்கு வந்துடும். இது அந்த வலியின் காரணத்தை கண்டுபிடித்து தீர்ப்பதால் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு கம்மி. ஸ்போர்ட்ஸ் பர்சன், அத்லெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், பீக் பர்ஃபார்மன்ஸ். ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா ஒரு 6 வாரம் 8 வாரம் விளையாட முடியாது அப்படின்னு முன்னாடி. அதே இன்ஜுரி ஆச்சுன்னா எந்த இடத்துல ஒரு அல்ட்ராசவுண்டோ எம்ஆர்ஐ எடுத்து ஒரு டெண்டன் இன்ஜுரினா அந்த டெண்டன் இன்ஜுரி எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ நார்மலா விட்டு அந்த டெண்டன் ஆடுறதுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு வாருக்கு ஒரு 1000 பேர் அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு 10,000 அந்த செல்ஸ் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சி இந்த இடத்துல டெண்டன், இவ்வளவு பெரிய டெண்டன் இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் எங்க கிழிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இந்த நம்ம செல்ஸ் கொடுக்கும் போது ஒரு 2 வாரத்துல இருக்க வரலாம். 1. 2வது அந்த டெண்டன் ஒரு வாட்டி நம்ம கட்டான பழையபடி ஸ்ட்ரென்த்துக்கு வராது. பட் இது கொடுக்கும்போது நார்மல் டெண்டர் மாதிரி பிஹேவ் ஆயிடும். ஸோ தட் அவருடைய பீக் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவா இருக்கும். குயிக்கர் ரிகவரி, பீக் பர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரியில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக